1518வது வருஷத்துல ரோமாபுரிய பேரரசுல இருக்கக்கூடிய ஒரு நகரமான ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 400 பேருக்கு மேல வெறும் நடனம் ஆடியே இறந்திருக்கிறாங்க. இந்த விசித்திரமான சம்பவம் உண்மையிலேயே நடந்ததான்னு பல பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆனா இது உண்மையாக நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள் உண்மையாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஃபேக்ட்ஸ் நோட் தமிழ் சேனல். ஸோ 1518வது வருஷத்துல ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துல ஒரு வீதியில ஒரு பெண் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல லைட்டா தான் ஆடுறாங்க. ஆனா போக போக அவங்களுடைய நடனம் ரொம்ப வீரியம் அதிகமாகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னையே தன்னுடைய நிலை இல்லாத அளவுக்கு மற்றவங்கலாம் தன்னை பார்க்குறாங்களா அப்படின்னு கூட யோசிக்காம நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்டையும் பேசவும் இல்லை, யார்கிட்டையும் சிரிக்கவும் இல்லை. இது அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு வினோதமான செயலாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடுச்சா, இல்லை ஏதாவது சாபமாக இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நேரங்கள் கடக்க கடக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு அப்படியே போய் ஒரு நாள் முழுக்க அவங்க நடனம் ஆடிட்டே இருக்காங்க. இது நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா இதாங்க உண்மை. அவங்க 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து 3 நாள் நடனம் ஆடிட்டே இருக்காங்க. 3வது நாள் அவங்களுடைய கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பக்கம் வியப்பா இருந்தாலும் அவங்க எல்லாம் இது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த நகரத்தை சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் இதை ஒரு வேடிக்கையாக பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியாது அது ஒரு பொறின்னு. கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரும் அவங்கள சுத்தி இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னா, வேடிக்கை பார்க்க வந்த ஒவ்வொருவரா அந்த பொண்ணோட சேர்ந்து நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது விசித்திரமா இருக்குல்ல. அது எப்படிங்க அப்படின்னு தானே தோணும். சாதாரணமா நம்மளாம் வீட்டுக்கிட்ட என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பேண்டு வாச்சிட்டு போனாங்கன்னா நம்மளும் கை கால்கள்லாம் அசைச்சு டான்ஸ் ஆடுவோம் இல்லையா. இந்த வைப் நம்மளுக்குள்ள கிரியேட் ஆகுது இல்லையா. அதே மாதிரியான வைப் கிரியேட் ஆயிருக்குமோ என்னவோ தெரியல. அங்க வேடிக்கை பார்க்க வந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு வினோதமான விஷயம் என்னன்னா, டான்ஸ் ஆடுற யாரும், அதாவது நடனம் ஆடுற யாரும் மற்றொருக்கிட்ட பேசிக்க மாட்டாங்க, சிரிச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சுய நினைவையே மறந்தது போல அவங்க நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த நகரமே அவங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பேரரசு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேரும் சேர்ந்து நடனம் ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அது அவங்களுக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, அப்பொழுது இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவர்களை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. மருத்துவர்களும் வராங்க. மருத்துவர்கள் அவங்கள பரிசோதிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது எல்லாரையும் ரொம்ப ஷாக் ஆக வச்சுதான். அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, சோதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ரத்தமும் ரொம்ப சூடான நிலையில இருக்கு. இந்த சூடான ரத்தம் குளிரணும், அதாவது அதோடைய நார்மல் கண்டிஷனுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் அவங்க நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வினோதமான ஒரு முடிவை அங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்குல்ல. எப்படி அது ஏற்கனவே 3 நாள் 4 நாள் நடனம் ஆடிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க இன்னும் நடனம் ஆடினா எப்படி அவங்க எல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஆனா அப்ப இருந்த மருத்துவர்கள் இதை தான் சொன்னாங்க. ஸோ இதை அப்படியே நம்மன பேரரசு என்ன பண்ணாங்கன்னா, வாத்தியங்களையும் மேளங்களையும் கொண்டு நடனம் ஆடிட்டு இருக்கவங்களை சுத்தி வாத்தியங்களும் மேளங்களும் வாசிக்க அது ஒரு கொண்டாட்டம் போல கொஞ்ச நேரம் காட்சி அளிக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு விஷயம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்காதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே நடனம் ஆடிட்டு இருந்த ஒவ்வொருவரும் கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இருதயம் பாதிப்பு, ஒரு சிலருக்கு மூளையில ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு, சில பேருக்கு பக்கவாதம், சில பேர் மயக்க நிலையிலேயே மரித்து போறாங்க. இது அதிகமாக அதிகமாக அவங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பயம் வந்துடுது. ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வியின் நேரம் வந்திருக்கணும். என்னன்னா, இது என்ன, ஏன் எல்லாரும் நடனம் ஆடி இறக்கணும், அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லையா. அதுல 3 தியரி சொல்றாங்க. அதாவது
நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப ஆராய்ஞ்சு எடுத்த 3 விஷயங்கள். அதுல ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவோட முடிவுல சொல்றேன். முதல் விஷயம், இந்த ஒரு விசித்திரமான சம்பவம் ஒரு தனி நபரோட கனெக்ட் ஆகுது. அவர் பேரு செயின்ட் விட்டர்ஸ், அதாவது புனிதர் விட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமாபுரிய நாட்டுல அவருக்குன்னு தனி தேவாலயமே இருக்கு. ஆனா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை பத்தின ரெக்கார்டு எல்லாமே நல்லபடியா தான் இருக்கே தவிர வேற எந்த விதமான தவறோ இல்ல குற்றங்களோ அவரை சுத்தி நடக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயம், இந்த நடனத்துக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நடன கலைஞர்களை ஊக்குவிக்கிற ஒருத்தரா இருந்தாரு. நடன கலைஞர்களை பாதுகாக்கிற ஒருத்தரா இருந்தாரு. அது இல்லாம அவருக்கு ஒரு உபாதை இருந்தது, அதாவது உடல் நோய். என்னன்னா, திடீர்னு அவருடைய கை கால்கள் தானாவே ஆட ஆரம்பிக்குமா. நடனத்துக்காக இல்லைங்க, அப்பொழுது அது ஒரு வியாதியாக கருதப்பட்டது. ஒருவேளை அவரு மக்கள் அவரை ஒருவேளை கேலி செஞ்சிருப்பாங்களோ, அதனால அவர் அவங்களை சபிச்சிருப்பாரோ அப்படின்ற அந்த எண்ணத்திலேயே மக்கள் எல்லாரும் பயத்துல இருந்திருக்காங்க. யாரு? அந்த ஸ்ட்ராஸ்பர்க் மக்கள் எல்லாருமே. ஆனா இதுக்கான தெளிவான விளக்கம் இது வரைக்கும் கொடுக்கப்படல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் செயின்ட் விட்டர்ஸ் இதுக்கு சம்மந்தப்படலை. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஞ்சை, அதாவது ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது அவங்க தானியங்களில் அவங்க விளைவிக்கிறாங்க இல்லையா, அந்த தானியத்தில் உருவாகக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. அதை சாப்பிட்டோன்னா இப்போ மாடர்ன் சயின்ஸில் நம்மலாம் கேள்விப்படுறோம் இல்லையா, ஹெலசினேஷன், அதாவது நம்மளே உருவங்கள் இருக்கா மாதிரி நினச்சிப்போம். நம்மளே நம்மளை அறியாமல் கை கால்கள் அசைப்போம். இப்போ அனஸ்தீசியாலாம் கொடுத்தா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் அந்த பூஞ்சையால் உருவாக்க முடியும். ஒருவேளை இவங்க எல்லாம் அதை சாப்பிட்ருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, எப்படி 400 பேருமே ஒரே விஷயத்த சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்படி சாப்பிட்டிருந்தாங்கன்னா அது ஏன் 3-4 நாட்கள் நடனம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஜாயின் ஆகணும், அதுக்கப்புறம் ஏன் இறக்கணும் அப்படின்ற கேள்வியும் ஒரு விடை இல்லாத ஒரு கேள்வியா தான் இருந்துச்சு. அதனால அந்த பூஞ்சைக்கு வழி இல்லை. சரி, 3வது விஷயம், அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி பார்ப்போம். ஸ்ட்ராஸ்பர்க் மக்கள் 1500வது வருஷம், இது 1518 தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆனா 1500வது வருஷத்துல இருந்து 18 வருஷமும் அந்த நாட்டுல சரியான மழை இல்லை. மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. உணவு எதுவுமே இல்லாம தட்டுப்பாடுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய வறட்சி, நிறைய நோய்கள். அது இல்லாம அப்ப அடக்குமுறை ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கவங்க ஏழை மக்களை ரொம்ப அடிமை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய போர்கள், நிறைய விசித்திரமான வியாதிகள். இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு விதமான பயம், அது எப்படி சொல்றது, ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க, மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க, ஒரு கூட்டு குழப்பமான நிலை மனிதனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்துல பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மக்களுடைய மனசுல இருந்த இந்த ஒரு பயம் கூட இந்த நடன பேரழிவுக்கு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது 3மே நம்ம கணக்கு போட்டுட்டோம், ஏதோ மேட்ச் ஆகுற மாதிரி தெரியல. ஆனா எப்படிதான் இது சரியாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ மருத்துவர்கள் சொன்ன வழி செட் ஆகல. அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் ஒத்து போகல. எல்லாரும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து மத போதகர்கள் சொன்ன விஷயத்தை தான் அந்த அரசு கையாண்டார். என்னன்னா, அவங்க எல்லாரையும் தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. சரி, இதுவும் சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இறந்தவர்களை விட்டுட்டு இறக்கிறதுக்காக துடிச்சுக்கிட்டு ஆடிக்கொண்டிருக்கிறவங்களை அந்த தேவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போய் தேவாலயத்தை சுத்த வைக்கிறாங்க. எப்படி நடனம் ஆடிட்டே இருக்கிறாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்ணி சுத்த வைக்கிறாங்க. அப்படி ஆக ஆக கொஞ்ச நேரத்துல இந்த நோய் இறங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ரோமாபுரிய மக்களுக்கு ஒரு விடிவு காலமாக இது அமைஞ்சது. தேவாலயத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா, மக்கள் அவங்க சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சது. அப்ப எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்போ ஒருவேளை இது செயின்ட் விட்டர்ஸோட சாபமா இருக்கலாமோ, அதனாலதான் சபைக்கு இவங்க மன்னிப்பு கேட்டோன்னே குணமாகறாங்களோ அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கா மாதிரி உங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஆனா அது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா செயின்ட் விட்டர்ஸ் அப்படிப்பட்ட நபராக எந்த ரெக்கார்ட்லையும் கொடுக்கப்படலை.
ஸோ இப்படி சொல்லப்பட்ட விஷயத்துல மக்களுடைய பயம், அதாவது கொரோனா டைம்ல நம்மலாம் யோசிச்சு பார்த்துருப்போம் இல்லையா? ஐயோ கொரோனா வந்துருமா, நம்மளுக்கு வந்துருமா, நம்ம தெருவுக்கு வந்துருமா, நம்ம வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு பயம். பயத்தால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துல உருவான ஒரு நோயாக இது கன்சிடர் பண்ணப்படுது, அதாவது பார்க்கப்படுது. ஸோ வியூவர்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. மேலும் இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 1518வது வருஷம் நடந்த சம்பவம் ஒரு நகரத்தையும் அழிச்சுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு காரணமான மன உளைச்சலை பத்தி ஒரே ஒரு நிமிஷம் பேச இருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்பம் மன நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொருவர் வீட்டிலையும் இதே மாதிரி மனக்குழப்பங்களோடு, இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சொசைட்டியில் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேலைக்கு செல்லும் பெண்கள், வேலைக்கு செல்லும் ஆண்கள், படிக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம் இருக்கும். ஆனால் குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக உட்கார்ந்து ஒன்றா குடும்பத்தில் ஒன்றா சாப்பிட்டு டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்றா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரங்களை குடும்பத்தில் கழிக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் சொல்லப்படாத உண்மைகளை சொல்ல இருக்கேன். தயவு செஞ்சு அதையுமே நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.